எவ்வளோ பெரிய ஆரஞ்சு பாருங்க. இது வந்து நீர் அப்போ சாமி வச்சு பூஜை பண்ணுறது ஒன்றும் நம்ம தலை சைஸுக்கு இருக்கு. நம்ம மற்ற ஆரஞ்செலாம் சாப்பிட்ருக்கோம், இந்த மாதிரி ஆரஞ்சு நான் சாப்பிட்டதே கிடையாது. 300-400 கிராமாவது இருக்கும். நான் உள்ள போல இன்னும் டீப்பா இப்போ ஓடுற மாதிரி தான். செம்ம வாசனை அடிக்குது. மக்களே இங்க பாருங்க, சைனீஸ் நியூ இயரை முன்னிட்டு இந்த இடத்தாண்ட நம்ம தைவான்ல இருக்கோம். தைவான்ல எவ்வளவு பெரிய ஆரஞ்சு பாருங்க. இது வந்து நியூ இயர் அப்போ சாமி வச்சு பூஜை பண்றது. இது வந்து நார்மலா ஆரஞ்சு மாதிரி இருக்காது, ரொம்ப பெரிய சைஸா இருக்கும். டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்காதுன்றாங்க. இது வந்து சோய் சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிடலாம் சொல்றாங்க. நான் இது சாப்பிட்டதே கிடையாது, 2 வருஷமா வாங்கியிருக்கேன், நான் சாப்பிட்டது கிடையாது. அதனால நம்ம இந்த தடவை வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, ஒன்று வந்து 50 NTD போட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோன்றதை கீழே போடுறேன் பாருங்க. சரி ஒன்று வாங்குவோம். எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கு, ஆனால் ஹெவியா இல்லை, ரொம்ப கனமாக இல்லை. எல்லாமே ஓரளவு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்க மாதிரி இருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இருக்கு. சரி இது எடுத்துப்போம், 50 கொடுத்து வாங்குறோம், பெருசாக எடுத்துப்போம். இது நல்லா இருக்கு பார்க்க, அழகா கலரு. இது கொஞ்சம் கலர் நல்லா இருக்குது. எதாக இருக்கலாம், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. ஏதோ ஒன்று எடுப்போம். சரி பே பண்ணுவோம். மக்களே இங்கே பாருங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து 1.50 வாங்கியிருக்கோம். எந்த சைஸாக இருந்தாலும் அங்கே இருந்ததில் பார்த்தீங்களா நிறைய இருந்ததில்ல, அதில் வந்து எது எடுத்தாலும் 50 தான் சொன்னாங்க. பட் ஆனால் இது ஓகேன்ற மாதிரி எனக்கு அவங்க சொன்னாங்க. ஏன்னா வந்து இதோட கலரும் அப்படி இருந்துச்சு, அதே மாதிரி ஹெவினஸ் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குதோ அந்த அளவுக்கு உள்ள வந்து கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. நமக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. நம்ம மற்ற ஆளுங்களாம் சாப்பிட்ருக்கோம், இந்த மாதிரி ஆளுங்க நான் சாப்பிட்டதே கிடையாது. இப்போ தான் சாப்பிட போகிறேன். சைனீஸ் நியூ இயருக்கு இதுதான் ஸ்பெஷலாக இங்கே வந்து சாப்பிடுவாங்கன்றாங்க. சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து சாமி கும்பிடாமல் டேரெக்டாக வந்து சைனீஸ் நியூ இயர் இன்னும் ஆரம்பிக்கல. பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் விற்கிறதுனால உங்களுக்கு வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த ஸ்டிக்கர்லாம் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்லாம் நான் வந்து கேட்டு உங்களுக்கு நான் கீழே போடுறேன். ஓகேங்களா, பார்த்துக்குங்க இந்த ஸ்டிக்கரை. ஓகே சரி, நம்ம கட்டிங்கை போடுவோம். ஓகேங்களா, இலையோட அழகாக கொடுத்துருக்காங்க. ரியலாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆரஞ்சு நல்லா கனமாக இருக்குங்க. வெயிட் போட்டு பார்க்கணும். அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிராமாவது இருக்கும் மினிமம். அவ்வளோ நல்லா இதுவாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது பழம் பார்க்குறதுக்கே. கட் பண்ணலாமா? வாங்க கட்டிங்கை போட்டுற வேண்டியது தான். சுற்றி கிழிச்சிட வேண்டியது தான். கட்டிங்கை போட்டுருவோமா? இங்கே பாருங்க, தோல் நல்லா கனமாக இருக்கு போலி. எங்க பாருங்க, அரியும் போது அப்படியே ஜூஸாக வருது தோல்ல இருந்து. பாருங்க தோல் தான், நான் உள்ள போல இன்னும் டீப்பா இப்போ ஓடுற பாருங்க. செம்ம வாசனை அடிக்குது. என்ன இப்படி இருக்க? ஐயோ செம்ம வாசனை அடிக்குதுங்க கட் பண்ணும்போது. ஐயோ எப்படி இருக்கு? பாருங்க வெறும் தோலுங்க, வெறும் தோல். எவ்வளவு தூரத்துக்கு தோல் பாருங்க. ஏமாத்தி விட்டாங்களா? நான் நினைச்சேன் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பழம் இருக்குன்னு பார்த்தா ஜூஸ் இருக்குது, நல்ல வாசனை இருக்குது. பட் ஆனால் உள்ள வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன சொல்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி இன்னொரு கட்டிங்க போடுவோம். இது டஃப்பாக இருக்குது, வெட்டுறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப கனமாக இருக்குது தோல். அப்பா இறங்கவே மாட்டேங்குது கத்தியா அவ்வளோ சீக்கிரத்தில். இங்கே பாருங்க, இப்படி ஒரு கட்டிங்க போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இவனை இப்படி உரிப்போம். உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வந்துரு. சூப்பரு பாருங்க. எவ்வளோ பெரிய தோல், உள்ளே இவ்வளோண்டு பழம். நார்மல் ஆரஞ்சு தான் சொல்ல போனால். உள்ளே இருக்க சைஸை பார்த்தா இருக்கிற இது பாருங்க, சதை அவ்வளோதான் இருக்குது. நார்மல் ஆரஞ்சில் என்ன இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. சரி சாப்பிடுவோம். பாருங்க நம்ம கையில் இருக்குது, வாசனை சும்மா கம்மன் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஜூசியாக இருக்கு, ஆனால் செம்ம புளிப்பாக இருக்கு. லெமன் கிட்ட போயிடுச்சு ஃப்ளேவர், அந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா, ரொம்ப பிடிப்பா இருக்கு. அதுதான் இது ஒருத்தரால் சாப்பிடவே முடியாதுன்னு நினைக்கிறேன் முழு பழத்தை. ஏன்னா அவ்வளோ இதுவாக இருக்கு. ரொம்ப புளிப்பாக இருக்கு. ஜூஸ் மாரி ஏதாவது போட்டு சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இல்லைனா அவங்க சஜஸ்ட் பண்ண மாதிரி இந்த சாஸ் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்க இந்த சாஸை தான் ஊற்றி சாப்பிட சொன்னாங்க. ஓகேங்களா, இது வந்து சோய் சாஸு. ஓகேங்களா, இதை வந்து லைட்டாக ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஸை இது மேலே கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே ஒரு கடி கடிப்போம் எப்படி இருக்குன்னு. சும்மா கொஞ்சமாக ஊற்றுங்க, ஏன்னா இந்த சாஸ் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும், பவர்ஃபுல்லாக. ஹனி மாதிரி இருக்குது கன்சிஸ்டன்சி, வரவே மாட்டேங்குது. அப்பா ஒரே ஒரு துளி இங்கே பாருங்க. ஐயோ சிந்தாமல் ஊற்றியா? ஆகா பாருங்க, அப்படியே ஹனி மாதிரி இருக்குது. சரி இவனை எப்படியே ஒரு கடி கடிப்போம். எப்படி இருக்கு பார்ப்போம். சாப்பிடுவோமா? இப்படி இருக்கு. ஓகேங்களா, சாப்பிட்ருவோம்.
சாஸ் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. சாஸோட சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. சாப்பிட்றலாம் போல. நான் கூட ஃபர்ஸ்ட் பைட் எடுத்தோடனே எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்னடா அவ்வளோ பெருசு வாங்கிட்டோம், எப்படி அதை சாப்பிட்டு முடிப்போன்ற மாதிரி. இப்போ நான் இந்த சாஸோட சாப்பிட்டா தான் இதுக்கான மரியாதையே போல. செம்மையாக இருக்கு. அதனால் நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, தைவான் வரீங்கன்னா இந்த மாதிரி பழத்தை பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு வாங்காதீங்க. நல்ல கத்தி இருந்தால் வாங்குங்க. கையிலே பிடிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் தான் போல். இதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. எவ்வளோ கனமாக இருக்கு பாருங்க. முடியாது, ரொம்ப கஷ்டம். கையில் பிடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கையில் கத்தி இருந்தால் வாங்குங்க. இல்லை வீட்டுக்கு நல்ல கத்தியாக இருந்தால் வாங்கிட்டு போங்க. நம்ம கிட்ட நல்ல கத்தி தான், பட் இருந்தாலும் நானே கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டேன். ஓகே, இப்படி தாங்க இருக்குது. இதோட ப்ரைஸ் 50க்கு வாங்கணும். இதை விட சீப்பாக கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இன்னொரு கடையில் வந்து 70 போட்டிருந்தாங்க. நம்ம வாங்கின கடையில் 50 ஓகேன்ற மாதிரி தான் தோணுச்சு. அது 2 எடுத்தால் வந்து ஏதோ ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. 130 அதோ, அதாவது 70 போட்டு 65க்கு தராங்க. இது 50க்கு தான் வாங்கணும். நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இது கொஞ்சம் அதான் புளிப்பு பிடிக்காதவங்களுக்கு கட்டாயம் இதை வந்து நீங்கள் வெறுப்பீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும். புளிப்பெல்லாம் பிடிக்கும். எனக்கு ஆரஞ்சு அந்த இதெல்லாம் சாத்துக்குடிலாம் நான் நிறைய சாப்பிடுவேன்ற மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து சொர்க்கமாக இருக்கும். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த சாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சாஸோடு சாப்பிடுங்க. புது காம்பினேஷனு செம்மையாக இருக்குது. ஓகேங்களா? சரிங்க, நான் இதை அப்படியே முடிச்சுட்டு கிளம்புறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வழக்கம் போல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. போயிடுவோமா? சரி, பார்ப்போம் அடுத்த வீடியோவில். பை பாய்.